அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனை ஓதி வாருங்கள். ஏனெனில் குர்ஆன் ஓதி வருபவர்களுக்கு அது மறுமையில் வந்து இறைவனிடம் பரிந்துரை செய்யும். 2 ஒளிச்சுடர்களான அல் பக்ரா மற்றும் ஆல இம்ரான் ஆகிய 2 அத்தியாயங்களையும் ஓதி வாருங்கள். ஏனெனில் அவை மறுமை நாளில் நிழல் தரும் மேகங்களைப் போன்றோ அல்லது அணி அணியாய் பறக்கும் பறவை கூட்டங்களைப் போன்றோ வந்து தம்மோடு தொடர்புள்ளவர்களுக்காக இறைவனிடம் வாதாடும். அல் பக்ரா அத்தியாயத்தை ஓதி வாருங்கள். அதை கையாள்வது வளம் சேர்க்கும், அதை கைவிடுவது இழப்பை தரும். இவ்வத்தியாயத்திற்கு முன் சூனியக்காரர்கள் செயலிழந்து போவார்கள். இதை அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இதன் அறிவிப்பாளர்களில் ஒருவரான முஆவியா பின் ஸல்லாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஹதீஸின் மூலத்தில் உள்ள அல் பத்தலா எனும் சொல்லுக்கு சூனியக்காரர்கள் என்ற பொருள் என எனக்கு தகவல் கிட்டியது. சஹீஹ் முஸ்லிம் 1470.